வணக்கம் கிறிஸ்டன் கிச்சன் சார்பாக நான் ஷெஃப் வரும் ஆல் டைம் ஃபேவரட் கூட சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேக் என்ன கேக்னா ப்ளம் கேக். நம்ம கிறிஸ்மஸ் டைம்லையும் நியூ இயர் டைம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய கேக் எல்லா டைம்லையும் கிடைக்கும். கிறிஸ்மஸ் நியூ இயர் டைமில் வந்து ஸ்பெஷலாகவும் பண்ணுவாங்க. என்ன ஸ்பெஷலாக பண்ணுவாங்க, எப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் இந்த கேக்கை பற்றி பேசலாம். இந்த கேக் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஆரிஜின், அதாவது எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே தயார் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் 1700 வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரியில் வந்து ரெடி பண்ணுறாங்க. அப்போ என்ன திராட்சை ரசங்கள் யூஸ் பண்ணி ஒரு 40 நாள் ஒரு 20 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழங்கள்லாம் போட்டு ஊற வச்சு ரெடி பண்ணாங்க. இது 1700 வருடம், அதாவது சரியாக 400 வருடத்துக்கு முன்னாடியே இந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலாண்டில் வந்துருச்சு. இந்த கேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபெஸ்டிவலாகவே கொண்டாடுறாங்க. ஒரு ஃபெஸ்டிவல் எப்படி அப்படின்னா கேக் மிக்சிங் செரமனின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹோட்டல்ஸ், காலேஜஸ் இது எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு இப்போ இந்த ப்ளம் கேக் இப்போ எங்கெங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல்ஸில், பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸு, காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவங்களே கேக் மிக்ஸ் பண்ணுறது. அதில் கேக்கில் என்னென்ன மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ்நட்டு, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேப்பு, ட்ரை கிரேப்ஸ், எல்லோ ஒன் பிளாக்கு, தென் வந்து பார்த்தீங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி சொல்லுவாங்க. நம்ம கேக்கு மேலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் செர்ரிஸ், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெமனோட தோல், லெமன் ஜெஸ்டர்னு சொல்லுவாங்க, லெமன் ஜெஸ்டர், ஆரஞ்சு பீல், ஆரஞ்சோட தோல், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அதில் என்ன பண்ணுவாங்கன்னா பிராண்டி, ஒயின், விஸ்கி இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே, குழந்தைங்களாம் சாப்பிட முடியுமா, எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணால் குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? பாதிப்பு கண்டிப்பாக வராது. ஏன்னா நம்ம ஒரு ஆல்கஹாலை வந்து நம்ம குக் பண்ணுறோம், ஒரு பாயில் பண்ணுறோம், ஏதோ பண்ணுறோன்னா அதோட ஆல்கஹாலிக்கோட தன்மை இழந்துடும். அது நம்ம ஓவனில் போட்டு பேக் பண்ணும்போது என்ன ஆகும், அதோட ஃப்ளேவர் தான் இருக்கும், அதோட ஆல்கஹாலோட ஒரு குணம் அது இருக்காது. சாப்பிடலாம், குழந்தைங்களும் சாப்பிடலாம். ஓகே, இது இங்கிலாந்துலேருந்து எப்படி இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இந்தியாவுக்கு எப்படி வந்ததுன்னா கேரளாவில் தலசேரியில் இடத்துல ஒரு பேக்கரியில் வந்து பண்ணி செய்ய ஆரம்பிச்சாங்க. இன்னும் ஸ்டில் நோ அந்த பேக்கரி இன்ன வரைக்குமே ரன் ஆகிட்டு இருக்கு. 1800 இந்த பேக்கரிக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்ணாங்க அந்த ப்ளம் கேக். இங்கிலாந்துலேருந்து ஒருத்தர் இந்தியாவில் அங்கே தான் ஃபஸ்ட்டு தலச்சேரி கேரளாவில் கொண்டு வந்தாங்க. இப்போ வரைக்கும் அந்த பேக்கரி வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஏன் கிறிஸ்மஸ்க்கு மட்டும் இந்த கேக்கை சாப்பிட்றாங்க, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 வருடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சில் போயிட்டு 1 or 2 days வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரே பண்ணுவாங்க. ப்ரே பண்ணும்போது தகலையை மறந்து பாஸ்டிங் இருப்பாங்க. பாஸ்டிங் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உடலில் வந்து பார்த்தீங்கன்னா சோர்வாயிரும். ஓகே, நம்ம உடனே வந்து நம்ம உடலை சமநிலைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி நம்ம கேஷ்யூ நட்ஸ், ட்ரை கிரேப்ஸ், ஹனி இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கேக் பண்ணாங்க. ஃப்ரெஞ்ச் பிராண்ட் யூஸ் பண்ணி ஒரு கேக் பண்ணாங்க. அப்போ திராட்சை ரசம் ஊற்றி ஒரு கேக் பண்ணாங்க. அந்த கேக்கை சாப்பிடும்பொழுது அவங்களுக்கு ஒரு பவர் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்டிங் இருந்து அவங்க உடம்பு டயர்டாக இருக்கும். அந்த டயர்ட்னஸ்லேருந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆயிரும் உங்களுக்கு பாடி. அப்போ கிறிஸ்மஸை நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டாடலாம்னு சொல்லிட்டு இந்த கேக்கை வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் 1700 ஆண்டு கண்டுபிடிச்சாங்க. ஓகே, இந்த கேக்கில் வந்து வேறு என்னென்ன ஸ்பெஷல் ஆட் பண்ணுறாங்க, அந்த ஃப்ளேவருக்கு என்னென்ன ஆட் பண்ணுறாங்க, அது எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கண்ணாடி பாத்திரம் இல்லைனா ஒரு பீங்கானில் நல்லா டைட்டாக ஏர் போகாத அளவுக்கு நல்லா டைட் பண்ணி வச்சிடணும். சரி, இதில் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுறாங்களா, வேறு என்ன ஆட் பண்ணுறாங்க, எங்களுக்கு ஃப்ளேவர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. சின்னமன், நட்மக் இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஆட் பண்ணுறாங்க. கொஞ்சம் காடமன், ஹனி, அந்த கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹனி ஆட் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எத்தனை நாள் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். இது கிட்டத்தட்ட வந்து நீங்கள் ஒரு 2 வாரத்தில் இருந்து 45 நாள் வரைக்குமே இது என்ன பண்ணலாம், சோக் பண்ணி ஊற வச்சிடலாம். நீங்கள் ஊற வச்சுட்டு என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, மைதா, பட்டர், எக்லாம் போட்டு ஆட் பண்ணி பேக் பண்ணுவாங்க. கிறிஸ்மஸுக்கு முதல் நாள். இப்போ நம்மலாம் எப்படி இப்போ பொங்கல்லாம் கொண்டாடணும்னா என்ன பண்ணுவோம், பொங்கல் செஞ்சால் பக்கத்தில் கொடுப்போம். ஆனால் ஃபாரினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளம் கேக் பண்ணாங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் அன்றைக்கி பண்ண உடனே பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ்க்குலாம் என்ன பண்ணுவாங்க, கொடுத்து ஹாப்பி ஆவாங்க. நீங்கள் நார்மலாக நினச்சிட்டு போனால் ப்ளம் கேக் மட்டும் ஏன் இப்படி வந்து ஸ்பெஷலாக பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவரும் கலரும் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக வரணும். அப்படின்னா இது பார்த்திங்கன்னா ஒரு 40 to 45 days வந்து கண்டிப்பாக இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட ஆல்கஹால் போட்டு ஊற வச்சா மட்டும்தான் அந்த ஃப்ளேவரும் கலரும் வரும். ஆனால் நம்ம நார்மல் கேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள்லேயே பண்ணிடலாம். ஒரு நாளுங்கிறது 1 மணி நேரத்துலேயே பண்ணிடலாம். இதுதான் டிஃப்ரெண்ட். நம்ம கேக்குக்கும் அந்த ப்ளம் கேக்குக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இது ஒரு 45 days நம்ம என்ன பண்ணுறோம், சோக் பண்ணி வச்சதுனால அதோட கலரு, டேஸ்ட்டு இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கொடுக்கும். ஆனால் நம்ம கேக்கும் பண்ணுறாங்க, ப்ளம் கேக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. கேரமல், அதாவது சக்கரை பாவை காய்ச்சி ஊற்றிட்டு என்ன ஆகும், அந்த கேக்கோட கலர் ப்ளம் கலராக மாறிடும். ஆனால் ப்ராப்பரான ப்ளம் கேக் வந்து பார்த்திங்கன்னா 40 to 45 days வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஆல்கஹாலில் சோக் பண்ணி வச்சா மட்டும்தான் அந்த கலரும் கிடைக்கும், உங்களுக்கு ஃப்ளேவரும் கிடைக்கும். நிறைய பேக்கரியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளம் கேக்குன்னு சொல்லிட்டு இந்த கேரமலை கரைச்சி ஊற்றிருப்பாங்க. ஆனால் அந்த ஒரிஜினல் ப்ளம் கேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, நிறைய பேர் ப்ரௌன் கலராக இருந்தாலே ஓகே அது ப்ளம் கேக் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த ஒரிஜினல் ப்ளம் கேக் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ளேவர், உங்களுக்கு அந்த அரோமா இருக்குது பார்த்திங்களா, அந்த அரோமாவை நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். சரிங்களா, அதெல்லாம் லைட்டாக ஒரு நட்மக் ப்ளஸ் இந்த சின்னமன் ஸ்டிக்கோட ஃப்ளேவரு, அந்த ஆல்கஹால், அந்த புளிச்சு அந்த புளிப்பாக இருக்கும் பார்த்திங்களா அதோட ஃப்ளேவர்,
இது எல்லாமே வந்து கலந்து ஒரு மிங்கிளாகி அது ஒரு டிஃப்ரெண்ட் அரோமேட்டிக்காக இருக்கும். அந்த அரோமா சொல்ல முடியும். நம்ம ஜஸ்ட் ஒன்ஸ் ஒரிஜினல் கேக்கை நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்குமே நீங்கள் இந்த ஒரிஜினல் கேக்கை எங்கே வச்சாலும் கண்டுபிடிச்சிடலாம். அரோமானா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வாசம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம அரோமா அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மனம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நல்ல மனம், அது பேர் தான் அரோமான்னு சொல்லுவாங்க. அந்த அரோமா வந்து உங்கள் மூக்குக்குள்ளே ஒன்ஸ் நீங்கள் ஸ்மெல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ போய் நீங்கள் அந்த கேக்கை வாங்க நினச்சாலும் உடனே ஸ்மெல் பண்ணி வாங்கிடுவீங்க. ஓகே, நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ளம் கேக்கை எப்படி பார்த்து வாங்கலாம், இல்லை அதோட சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிட்டோம், ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாத்துக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.